Hi guys, and welcome back to Crypto. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர டாக் ஆஃப் டவுனாக போயிட்டுருக்கு. அது மிகப்பெரிய க்ரைசிஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸில் வந்து அது வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் ஏன் இந்த ஷட் டவுன் டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி US one of the key markets for crypto because lot of investors வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோக்கு வந்து யூஎஸில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அங்கே ஏதாவது ஒரு ஃபினான்ஷியலாகவோ சரி இல்லை மார்க்கெட் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரப்ஷன் நடந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸோட கவர்மெண்ட் ஷட்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அங்கே ரெண்டு பார்ட்டி இருக்காங்கன்னு தெரியும், டெமோக்ராட்ஸ் அண்ட் ரிப்பப்ளிகன். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஃபண்டிங் பில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டு பேருமே அப்ரூவ் பண்ணாமல் பாஸ் பண்ணாமல் அப்படியே கிடப்பில் போட்டிருக்காங்க. மோர் தேன் அ மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போயிட்டுருக்கு. இது வந்து அவங்களோட கண்ட்ரி வரலாறுலேயே வந்து பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட்டாக ஒரு ஃபண்டிங் பில் வந்து பாஸ் பண்ணாமல் இருக்குது. இதுதான் இதனால வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிட்டு இருக்குது. முக்கியமாக நம்மளுக்கு கிரிப்டோவில் என்ன கிராஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் போயிடுது. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ETF ஃபைல்ஸ் வருது அப்படின்னா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து ரிவ்யூ பண்ணி பார்த்து அப்ரூவல் பண்ணி பாஸ் பண்ணுவாங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு 50 பேர் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. அங்கே 50 பேர் இல்லாமல் ஒரு 5 பேர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. ஏன்னா மீதி ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற ப்ராசஸ்லாம் ஸ்பீடாக நடக்குமா? நடக்காது. ரொம்ப பயங்கரமான டிலே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபண்டிங்குமே நிறைய பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு பே செக்ஸுமே வரமாட்டேங்குது, சம்பளம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கான்செப்ட் போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்று செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் ஆள் இல்லாதால ETFs எல்லாம் டிலே ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் கிரிப்டோ பாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பில்ஸ் வந்து நான் வந்து இங்கே பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த அக்டோபர்லேயே பாஸ் பண்ணணும்னு சொன்னால் பட் அக்டோபர்லேருந்து நம்மளுக்கு ஷட் டவுனாக இருக்கிற ஒரே ரீசனால பாஸ் ஆகல. ஸோ அது இன்னும் வரைக்குமே பெண்டிங்காக இருக்குது. ஏன்னா இந்த ஃபண்டிங் பில்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த கிரிப்டோ பாலிசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ்க்கு போவாங்க. இப்போ இந்த ஃபினான்ஷியல் ஃபண்டிங் பில்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆகிற டைமில் ஹெல்த் கேரில் இருக்கிற முக்கியமான பாலிசிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது, கிரிப்டோ பாலிசிஸுமே இங்கே பெண்டிங் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செஷன் கூட போகிறதா சொல்கிறாங்க. இதில் மேஜராக ஃபஸ்ட்டு ஹெல்த் கேர் பற்றி தான் டிசைட் பண்ணுவாங்க. பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் லைஃப். அதுக்கப்புறமேட்டு இந்த கிரிப்டோ ரிலேட்டடாக வரும் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப லாங்காக, ஏன்னா இப்போ ஜாப் நிறைய பேருக்கு கிடையாது, எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீவில் தான் வச்சுருக்காங்க, சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னப்போ இன்வெஸ்டர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸில் தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு கான்ஃபிடென்ஸே வராது. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டில் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே இது இல்லையே, இவ்வளோ கிராஷ் ஆகுது இவ்வளோ இதாகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்குமே ஒரு ஃபியர் வரும். கிரிப்டோ அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இப்போதைக்கு டைம் இல்லை, நாங்கள் டக்குன்னு கோல்டுக்கு மாறுவோம், டக்குன்னு வேறு ஏதாவது ஒரு அசட்டுக்கு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குயிக்காக சேஞ்ச் ஆவாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா FOMC அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கரெக்டாக இப்போ வந்து இந்த ஃபியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாகிட்டு இருக்கு. அண்ட் அதனால தான் கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக டிமினிஷ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எப்போ இந்த வந்து கவர்மெண்ட் ஷட் டவுன் வந்து ஸ்டாப் ஆகி ரிவைவ் ஆகுதோ அப்போ உண்மையிலே SEC வந்து குயிக்காக ஆக்ட் பண்ணி இந்த கிரிப்டோ ETFஸையும் பாஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் பாலிசிஸ், முக்கியமாக நிறைய பாலிசிஸ், 4-5 பாலிசி இன்க்ளூடிங் ஸ்டேபிள் காயின்ஸ் பற்றி ஒரு ஃப்ரேம் ஒர்க் பற்றிலாம் நிறையா இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு இன்னும் கிளியர் கட் அப்ரூவல்ஸ் வந்து வந்திருக்கணும், இந்த ஷட் டவுனால் வரல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேட்டடாக க்யூர் ஆகும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட எதிர்பார்ப்பு. மோஸ்ட்லி மிட் ஆஃப் நவம்பருக்கு மேலே அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆல்ரெடி நம்ம 10ஆம் தேதி கிட்ட வந்துட்டோம், 9th இருக்கோம். ஸோ மேபி 15 to 20 வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்ஸில் வந்து கூடி ஒரு சொல்யூஷன் வரும் அப்படின்றத எல்லோரும் நம்புகிறாங்க. ஸோ தட் இஸ் நியூஸ் எவர் ஷேர் டு கைஸ் டுடே. கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா நம்ம இந்த லாஸ்ட் 1 வீக்காகவே நிறையா வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். எந்த வீடியோ வந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் உங்களுக்காக தரேன். So until then, stay tuned to Kama Crypto for more interesting news like this regarding cryptocurrency. Thank you.